Welcome guys. Now we are going to see weekly recap of NQ and ES. First of all, fundamentals ரொம்ப முக்கியம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பார்த்துருவோம். ஏன்னா தேர்ட் வீக் டிசம்பர் ரெண்டு இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த டிசம்பர்ல செகண்ட் வீக் எஃப்ஓஎம்சி வந்துருச்சு. பட் தேர்ட் வீக்ல தான் என்எஃப்பி அண்ட் சிபிஐ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. யூஎஸ்து என்எஃப்பி பார்த்தீங்கன்னா ஜாப் ஆட்ஸ் ஆயிருந்தது. ஓகே, ஜாப் ஆடட். ஸோ டியூஸ்டே அந்த அளவுக்கு பெரிய மொமெண்டம் இல்லை. பட் வெனஸ்டே ஹெவி செல்ஸ், ஃபேண்டாஸ்டிக் செல் டே நாஸ்டாக்ல. தென் தேர்ஸ்டே சிபிஐ டோட்டலி ஆப்போசிட். ரொம்ப இன்ஃப்ளேஷன் குறைஞ்ச மாதிரி வந்துருச்சு. 3.1 எக்ஸ்பெக்டட், பட் டிராஸ்டிக் சேஞ்ச் 2.7. ஸோ அப்போ ரேட் ஹைக்ஸ் இருக்காது, அதனால ரேட் கட்ஸ் என்ன ஆகும்? பைஸ் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஹையர் டைம் ஃப்ரைஸே ஃபுல்லாகவே பைக்காக திரும்பிடுச்சு. ஸோ இந்த வீக் வந்து ஒரு நல்ல அப் அண்ட் டவுன் ரேலி வீக் தான் என்கியூக்கு. நெவர் கோயிங் டு சி ஃபர்ஸ்ட் சி ப்ரீவியஸ் வீக். நம்ம இந்த வீக் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வீக் பாருங்க. இந்த ஹைஸ் எடுக்கல. ஓகே, ஹையர் ஐ மீன் சாரி ஸ்வீப் ஆகி ஹையர் ஆகி இதுலேயும் நல்ல ஒரு ஸ்வீப் கொடுத்துருந்தது. ஸோ எஸ்எஸ்எல் லிக்விடிட்டிஸ் வந்து போய் கலெக்ட் ஆகும்ன்றது தான் என்னோட எய்ம். சிம்பிளாக சொன்னால் ப்ரீவியஸ் வீக் ஹை ப்ரீவியஸ் வீக் லோ எப்போவுமே நம்ம மார்க் பண்ணணும். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு செல் சைட் தான் போகும்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீக் லோ பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா சிபிஐ டேட்டா வந்த பிறகு தான் மார்க்கெட் மாறுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பெருசாக மாறல. தென் டே டைம் ஃப்ரேம் இதில் நம்மளுக்கு ஒரு பார்த்தாலே ஒரு கிளாரிட்டி இருக்கும். என்ன கிளாரிட்டி? இந்த ஹைஆர்எல். ஓகே, அந்த ஹைஆர்எல்ல மார்க்கெட் கரெக்டாக மண்டே ரீச் ஆச்சு. ஸோ மேபி அங்கேருந்து பை ஆகலாம். ஷோராக அங்கேருந்து பை என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் செல் ட்ரெண்ட் தான் இருந்தேன். ஆஃப்டர் த சிபிஐ தான் ட்ரெண்டை மாற்றிக்கிட்டேன். சரிங்களா? இந்த டார்கெட் முடிஞ்ச பிறகு ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் லோ இதை நான் டார்கெட் பண்ணலாம்னு வச்சுருந்தேன். சரிங்களா? அது வரைக்கும் மார்க்கெட் வந்தது வெனஸ்டே. ஆஸ் யூஸ்வல் அதே தான் இங்கே. ஐஆர்எல்லா கரெக்டாக டியூஸ்டே தான் அந்த ஐஆர்எல், ஐ மீன் டியூஸ்டே தான் அந்த ஐஆர்எல் ரீச் ஆச்சு. அதுக்கு அடுத்தது இந்த லோ 26th லோ 25th லோ, இது ரெண்டு தான் ஒரு டிபி செல்ஸுக்கு மண்டே நம்ம பார்க்கும்போது. 4 டைம் ஃப்ரேம் ஃப்ரைடே ஒரு நல்ல செல் ட்ரேட். போன வீக்கில் நம்மளுக்கு பயங்கரமான செல்ஸ். ஏன்னா ஃபுல்லாகவே எம்எக்ஸம் பேட்டர்ன். ஓகே, கரெக்டாக ஸ்மார்ட் மணி ரிவர்சல் கொடுத்து மார்க்கெட் ஃபாலோ ஆச்சு ஃப்ரைடே. இதான் ஃப்ரைடே மார்க்கெட் விழுந்தது. எக்ஸாக்ட்லி எஃப்வி சி மார்க்கெட் சிஇ போயிருக்கா 0.5 கரெக்டாக அங்கே போய் டேப் ஆச்சு. சரிங்களா? அதே மாதிரி இஎஸ் எடுத்து பாருங்க. எப்பவுமே பேக் டெஸ்ட் பண்ணும்போது ரெண்டுமே சேர்த்து வச்சுட்டு பொறுமையாக பண்ணுங்க, நல்ல ஐடியா கிடைக்கும். சம்டைம்ஸ் நமக்கு என்கியூ சரியில்லை அப்படின்னும் போது இஎஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ நம்ம இஎஸ்ல போய் ட்ரேட் எடுத்துக்கலாம். இஎஸ்லேயும் 0.5 மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசஸ் வேணுமானா அப்படிலாம் இல்லை. நீங்கள் நார்மலாக டே டு 1 hour பார்த்துட்டு டேரெக்டாக என்ட்ரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டிக்காக உங்களுக்கு எல்லா டைம் ஃப்ரேம்ஸும் அனலைசஸ் எடுத்துகிட்டு வரேன். 0.5 எக்ஸாக்ட்லி ரீச்சு. கொஞ்சம் இது நல்லா யோசிச்சு பாருங்க நீங்களே. எம்எக்ஸ்எம் ஓகே இல்லையா? இங்கேருந்து மார்க்கெட் பொறுமையாக நிறைய ஈக்குவல் லோ ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிட்டே போயிருக்கு. சரியா? அப்போ இது எத்தனை மார்க்கெட்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நல்ல ஒரு ரேலி கிடைக்கும் தான் நம்ம எதிர்பார்க்கணும். செல்ஸ் வந்து எல்லாரா இங்கே இருக்கக்கூடிய ஃபேரால் கேப்லாம் போய் பை இருக்கக்கூடாது. அதெல்லாம் ப்ரீமியம்ஸ். சரிங்களா? ஓவராலாக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிட்டு ஒரு பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட்ல சிஇ நம்மளுக்கு மார்க்கெட் கொடுத்துட்டு ஃபாலோ ஆகும்போதும் ஸ்பீப் கொடுத்துட்டு தான் ஃபாலோ ஆயிருக்கான். பிஎஸ்எல்ஸ் லேட்டஸ்ட்டாக என்ன இருக்கோ அதை ஸ்பீப் கொடுத்துட்டோம். ஐ மீன் ஹண்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வேணா டிபிஸ் வேணா வச்சுக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக. மேபி இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக வச்சுக்கலாம். கிட்டத்திலே சொல்கிறேன். ஏன்னா 2-3 பார்ஷியல் டிபிஸ் வைக்கிறது வந்து தப்பு கிடையாது. எல்லா நாள்லயும் மார்க்கெட் மொமெண்டமாக இருக்கும்னு சொல்ற முடியாதுல்ல, அதுவும் மண்டே வேற. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். சீக்கிரமாக தான் ஹிட் ஆயிடுச்சு எல்லாமே. சேம் ஆஸ் இஎஸ். இஎஸ்லேயும் பாருங்க ஒரு ஸ்வீப் இருந்திருக்கும் ஸ்டார்டிங்கில். ஃபைன். தென் ஈக்குவல் லோஸ், இது பக்கா ஈக்குவல் லோஸ். அதுக்கு அடுத்தது இந்த லோ. சரிங்களா? 15 மினிட் டைம் ஃப்ரேம். எல்லாத்தையும் ஒன்று ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறோம், வேற ஒன்றும் இல்லை. சரி, இதை பார்த்தாலே போதும் உங்களுக்கு, இதுலேயே புரிஞ்சிடும் மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. நல்ல லிக்விடிட்டி இங்கேருந்து எடுத்து பாருங்க. அவ்வளோதான், இதான் நம்ம எய்மே. ஓகே, இதுலையுமே இருக்கா
பர்ஃபெக்டா வெயிட் இதோ இருக்கு. இங்கே ஒரு ஃபெராலி கேப், அந்த ஃபெராலி கேப் லேட்டஸ்ட்டாக 50 மினிட் டாப் ஆயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம டேரெக்டாக 1 மினிட் என்ட்ரி போயிடலாம். 15th டிசம்பர் மண்டே 9:30 AM நாஸ்டாக். ஏஎம்டி இது ஃபுல்லாகவே அக்யூமுலேஷன், இது மேனிபுலேஷன், எம்எஸ்எஸ் கொடுத்தது. இதுவே என்ட்ரி உங்களுக்கு, இங்கேயே என்ட்ரி. பட் நான் வந்து அங்கே குயிக்காக ரியாக்ட் பண்ணல சரிங்களா. பட் அதான் என்ட்ரி. நான் ரியாக்ட் பண்ணது எங்கே நான் சொல்கிறேன். இந்த ஃபேர் வேல்யூ கேப்போட சிஇல. ஓகே, லக்கிலியே எனக்கு சிஇ வந்தது. சிஇ வரலாம், அவ்வளோதான், நான் காலி, என்ட்ரியே கிடச்சிருக்காது. மேபி நெக்ஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப் அன்றைக்கி ஆர்டர் ஃப்ளோஸ் நிறைய இருந்ததுனால எனக்கு என்ட்ரி மேலே என்ட்ரியாக இருந்திருக்கும். இங்கே வேற ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா, திருப்பியும் இங்கே ஒரு மேக்ரோவில் ஃபேர் வேல்யூ கேப் என்ட்ரியா, ஐயன் இந்த ஐஎஃப்இஜி என்ட்ரி, திருப்பி இங்கே எஃப்இஜி என்ட்ரி லாஸ்ட் டிபி ஹிட் ஆகிற வரைக்கும். ஆனால் அன்னைக்கு மேபி நான் மிஸ் பண்ணி கூட திருப்பி டிபி என்ட்ரி எடுத்திருப்பேன். பட் எல்லா நாளும் அது மாதிரி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எஸ்எல் தென் ஃபர்ஸ்ட் டிபி பாருங்க, நல்ல ஈக்குவல் லோஸ் தெரியுதா. அடுத்தது விக்ஸ் இருக்கும், லாட் ஆஃப் விக்ஸ் இருக்கும் அங்கே. ஓகே, ஃபர்ஸ்ட் டிபி அரௌண்ட் 3.5 RR. தென் போகுது அங்கே ஆர்டர் ஃப்ளோவில். நம்ம வந்து தேவையில்லாமல் எக்ஸிட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஆல் ஓவர் த டிபி 8 RR. தட்ஸ் இட் சரிங்களா. நீங்கள் என்ட்ரி எடுத்தது எப்போ, ஓப்பனிங் ரேஞ்ச் மார்க்கெட்டில் 36 எடுத்துட்டீங்க. 5 மினிட்ஸ் தான், டக்குன்னு யோசிச்சு எடுத்துடணும். அப்படி இல்லையா, அடுத்தது இங்கே கிடச்சிருக்கும். நீங்கள் அங்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா கூட இங்கேயாவது எடுத்துக்கலாம். ஃபெராலி கேப், தென் திஸ் இஸ் எஸ்எல். என்ட்ரி டைம் 41 ஃபைன். இது ஒரு 6.3 RR. இல்லை, நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் 15 மினிட் விட்டுருங்க, என்ட்ரி கிடைக்கும், மேக்ரோஸில் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதன்படி நீங்கள் மேக்ரோஸில் பார்க்க போகிறீங்கன்னா எஸ்எம்டியோடய இருந்தது மேக்ரோஸில். எல்லா நேரத்தையும் மாதிரி கிடைக்காது, ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இது ஹை. ஓகே, 950 ஹை. சேம் டைம் இஎஸ் எடுத்து பாருங்க. எஸ், மண்டே 15th டிசம்பர். யா, இஎஸ் எல்லாம் கிளியராக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ட்ரி நல்லா ஐஓ ஃபீடோட கிடைச்சிருக்கும். வெயிட் டேப் ஆன டைம் 9:54. நான் கம்பேர் பண்ண நினச்சது 9:50 கேண்டில். இங்கே 9:54 தான் இருக்குது. இங்கே ஒன்றும் பெருசாக ஃபெராலி கேப் இல்லை. இங்கே 9:50 கேண்டில் மட்டும் பாருங்க. 45 to 15 நினைக்கிறேன். ஆமாம், இங்கே பாருங்க, இந்த 45 இருக்குல்ல, 9:45லேருந்து 50 ஹையர் ஐ. இங்கே 9:45லேருந்து 50 லோவர் ஐ. இது எஸ்எம்டி ப்ளஸ் இது ஆர்டர் ஃப்ளோ ஃபெராலி கேப். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்குல்ல இந்த பை கேண்டில், அது நமக்கு ஒரு ஓபி. எவ்வளோ கிடைக்கிது இப்போ அதான். ஸோ நீங்கள் அட்லாஸ்ட் இங்கேயாவது என்ட்ரி எடுத்துருக்கலாம். அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் டிபி 3.4 RR, தென் செகண்ட் டிபி 4.7 RR, மொத்தமாக சேர்த்துக்கணும். தட்ஸ் இட். இதோட மார்க்கெட் முடிஞ்சது. அதுக்கு மேலே எனக்கு டிவி வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. செகண்ட் மேக்ரோஸ் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தது சும்மா கிடையாது, நல்லா தான் போச்சு. அதுவும் எம்எஸ்எஸ் வச்சு திரும்பி மார்க்கெட்டில் பர்ஃபெக்டாக செகண்ட் மேக்ரோஸ்லாம் தொட்டுட்டு தான் கிளம்புச்சு. ஓகே, இதுவும் நல்ல என்ட்ரி தான், பைஸும். பட் ஏன்னா ஒரு ரேலி கேப்சர் பண்ணோமா, அதே போதும். டே டைம் ஃப்ரேம் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிவிஸ் அங்கிட்ட ஆயாச்சு. தட்ஸ் இட். மண்டே ஹியூஜ் டே, குட் டே. ஃபைன். பாருங்க, மண்டே எந்த டிபி ரீச் ஆயிடுச்சு, 26th நவம்பர் லோவோட டிபி ரீச் ஆயாச்சு. இனிமேல் நம்ம ட்ரை பண்ண போகிறது அதுக்கு அடுத்த டிபியான 25th லோ. கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா இது பெரிய விக்கு. அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் டிபிஸ் கொஞ்சம் இறவனமா ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப மார்க்கெட் கரெக்டாக போகும்லாம் சொல்ல முடியாது சரிங்களா. அதே இஎஸ்ல எடுத்துக்கோங்க, விக்கு இருந்தாலே கொஞ்சம் கஷ்டம் தான் லெஃப்ட் சைட்ஸில்.
இந்த மாதிரி யூஜி வீக் ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் இருந்தால் மட்டும் சொல்கிறேன், எல்லா நேரத்துலையும் சொல்லலை. இப்போ நம்ம வாங்கணும்னா டியூஸ்டே. ஓகே, தென் இங்கே டியூஸ்டே உள்ள போயிடலாம். ஃபாஸ்ட் சி மண்டே டியூஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. 2 to 6 அங்கே முடிஞ்சிடும். 6 to 10 நம்மளுக்கு என்ன கைஸ் தேவை? சிம்பிள், லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர் கேண்டில் தான் நம்ம உள்ளே போகிறது. இங்கே ஒரு 4 hour ஃபெராலி கேப் இருக்குது, ரைட்டா? அந்த 4 hour ஃபெராலி கேப் நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகலாம்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறது வேற ஒன்றும் கிடையாது. இது எடுத்துடலாம், வேண்டாம். அதை தவிர்த்து இந்த 6 to 10 அப்படின்ற கேண்டில்ல ஆஃப் அன் ஹவர் கழிச்சு 9:30 10 o'clock முடிஞ்ச உடனே நீங்கள் தான் வந்து பார்த்துருக்கணும் இது வந்து ஒரு 4 hour ஃபெராலி கேப் ஃபார்மேஷன் சொல்லிட்டு. எப்போவுமே இது ரொம்ப முக்கியம். 9:30 முடிஞ்ச உடனே 10 o'clock ஸ்டார்ட் ஆகுதுன்னா கம்பல்சரி ஒரு 4 hour ஒரு 1 hour ஒரு வாட்டி வந்து போகணும். நீங்கள் எடுத்துக்கோங்க. டியூஸ்டே 2 to 6 தென் 6 to 10. 6 to 10 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ரேஞ்சில் எடுத்துட்டானா இந்த 5 வரைக்கும் போகிறது வாய்ப்பு உண்டு. அதுக்கு மேலே இருக்குது 4 hour ஃபெராலி கேப் இருக்குது. அதை மார்க் பண்ணி ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்ச பிடிஆர்எஸை மட்டும் மார்க் பண்ணி வைக்க போகிறோம். எவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. கோ ஃபார் ஒன்னா டைம் பாருங்கள், 8 to 9. நமக்கு 9:30 இருந்தால் மார்க்கெட். அப்போ பிஃபோர் 9:30 வரைக்கும் நம்ம மார்க்கெட் என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிச்சிடலாம். 8 to 9 ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 14, அதாவது 15th December 14 கேண்டலோட ஹைஸ் எடுத்திருக்கு. இதை நான் எங்கே போயிட்டு காமிக்கிறேன் பாருங்க. 15th December 14 இது என்ன? ஓகே வெயிட் இங்கே என்ன 888 இது பாருங்க, எடுக்கவே இல்லை. இப்படி பாருங்க, இதெல்லாம் விட்டுருங்க, சாதாரண நம்மளுக்கு அப்புறம் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் இது வரையும் பாருங்க, சரிதா? 15th December 14 டில் வந்து 8 to 9 ஆகட்டும், இல்லை 9 to 10 ஆகட்டும், லோவர் ஹையா இருக்கு. இந்த இடத்துல செஷன் வந்து ஹையர் ஹையா இருக்கு. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எஸ்எம்டி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும் கூட இந்த எஸ்எம்டி தெரிஞ்சிருது. அப்போ நீங்கள் செல்ஸ் பார்க்கறது என்ன தப்பு? என்ன இந்த 4 hour ஃபெராலி கேப்ஸ் உடனே இந்த 1 hour ஃபெராலி கேப் இருக்குல்ல, இது வரைக்கும் நம்ம உட்காந்து இருந்திருப்போம் டிபிக்கு. அது மைன்யூட்டா அடிக்காம கிளம்பி இருக்கு. ஐ மீன் அங்கே கிடையாது, இங்கே பார்க்கணும். இதான் ஏதாவது செஷன் நம்மளுக்கு. அப்போ நம்ம யோசிக்கணும்ல அந்த டைமிங்ல அதை நாங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் பார்க்க வாங்கன்னு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. ஒரு ஈஸி ப்ராஃபிட் புக்கிங்காக. மேபி அங்கே கிட்டத்தட்ட போய் டிபி அடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துருந்தோம்னா வேஸ்ட். கிடைச்ச ப்ராஃபிட்ஸ் ரிவர்சல் ஆகிடும். ஒரு பார்சல்ஸாவது புக் பண்ணணும் மினிமம். ஓகே, டேரக்டா 1 minute போயிடலாம். 16th December டியூஸ்டே. இதுலேயும் 1 minute வச்சுப்போம். அப்போ தான் எஸ்எம்டி கண்டுபிடிக்க முடியும். எஸ்எம்டி என்ன ட்ரேட் எடுக்காதீங்க. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. டோட்டலி ஒவ்வொரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இது வந்து 8:30 நியூஸு. என்ன நியூஸ்? டியூஸ்டே. எல்லாருக்குமே தெரியும், என்எஃப்பி ரியாக்ட் ஆகிட்டு 8:30 முடிஞ்சிருச்சு. அந்த 8:30 ஹைஸ்லேருந்தே மார்க்கெட் கீழே தான் இருக்கு. என்கியூ பாருங்க, 8:30 தூக்கிட்டான். அப்போ இந்த எஸ்எம்டி போதாதா? ப்ரீவியஸ் அதை எடுத்துருங்க. 8:30 அரௌண்ட் ப்ரோ இங்கே இருக்கா? ஏன் ப்ரோ அங்கே வந்து என்ட்ரி சொல்கிறீங்க? இந்த டவுட் வரும். பிகாஸ் எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க, இதில் எடுத்துருக்கலாமே ட்ரேடு. ஏன்னா இது ஒரு அக்யூமுலேஷன், இந்த ஹை ஒரு மேனிப்புலேஷன், இது நியூஸ் ஹைஸ் வைலேட்டே ஆகாதுன்னு பல நம்பிக்கை இருக்கு எல்லாருக்கும். இந்த ஃபெராலி கேப்பில் செல் வச்சிருப்பாங்க, இல்லை இந்த ஃபெராலி கேப்பில் பை வச்சிருப்பாங்க. 2 தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா 9:45 நியூஸ் இருந்தது. 9:45 AM ஃபிளாஷ் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஃபிளாஷ் சர்வீசஸ். அது என்னன்னா இருந்துட்டு போகிறோம் டேட்டா நம்மளுக்கு தேவையே இல்லை அந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷம். இது எப்போவுமே நான் ஃபாலோ பண்ணுறது. நியூஸ் டெமெண்ட் எடுக்க மாட்டேன். அப்போ அதில் நீங்கள் எடுத்திருந்தா ப்ராஃபிட் ஆயிருக்குமேனா ஓகே, நோ ப்ராப்ளம். மொத்த நேரத்துலையும் நம்மளால் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். நியூஸில் தான் ப்ராஃபிட்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, தென் எம்எஸ்எஸ் இந்த ஃபெராலி கேப். ஓகே, அங்கே என்ட்ரி எடுக்கலன்னா கூட அட்லீஸ்ட் இந்த ஃபெராலி கேப்லையாவது எடுத்துக்கணும். ஈஸியாக என்ட்ரி சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஒன்று இந்த எம்எஸ்எஸ் பார்த்த உடனே நீங்கள் இந்த ஐஸில் என்ட்ரி போயிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இது என்ன ஹை 10 AM ஹைஸு. இங்கே எஸ்எம்டி ஃபார்ம் ஆயிடுச்சுல, கரெக்ட் ஆயிடுச்சுல்ல.
இது பாருங்க 832லேருந்து 10 AM எங்கே இருக்குது, கீழே இருக்குது. ஸோ அது எஸ்எம்டின்றது கன்ஃபார்ம் ஆகிட்ட பிறகு நம்ம என்ட்ரி எடுத்துகிற தப்பே கிடையாது. ஓகே, இன்னும் சொல்ல போனால் இஎஸ் வந்து பெட்டர் என்ட்ரி என்கியூ கம்பேர் பண்ணும்போது. ஸ்ட்ரக்சரை பாருங்க, எக்கச்சக்க ஈக்குவலைஸ் மார்க்கெட் கரெக்ட் ஆகிட்டு கரெக்டாக என்ட்ரி கொடுத்துருந்தது. என்கியூவில் கொஞ்சம் அப்படி இல்லை, ஃபுல்லாகவே ஸ்வீப் பண்ணிட்டான். ஸோ இஎஸ் கொஞ்சம் பார்க்க ஏஎம்டி நல்லா இருந்தது, என்கியூ ஏஎம்டி தான். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு காமிக்கிறேன். ஓகே, அரௌண்ட் மேக்ரோ என்ட்ரி. ஓகே, எப்போவுமே இதான் ஸ்ட்ரக்சரே வைக்கிறது. எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் ஹேண்டில் வச்சிருந்த எஸ்எல் தான். பக்கா ஈக்குவல் டிபிட்டா 2.6 ஆர்ஆர் அங்கே இல்லையா, இப்படி எடுத்துக்கோங்க. இதான் உங்களோட எஸ்எல் 2.17 ஆர்ஆர். ரெண்டு தடவை நான் ஒரு என்ட்ரி நீங்கள் பிடிச்சிருக்கலாம். நான் ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல எஸ்எம்டி கிடச்சோன்னே இந்த ஃபஸ்ட் என்ட்ரி உள்ளே போயிட போகிறேன். இவ்வளோ தான். இதுக்கப்புறம் ட்ரேட்ஸ் இருந்ததா, அடுத்தது நம்ம செகண்ட் மேக்ரோஸ்லாம் பார்க்கலாமான்னு கேட்டால் செகண்ட் மேக்ரோஸ் பார்க்கல. காரணம் எனக்கு பை செட்டப்ஸில் ஐடியாவே கிடையாது. ஸோ நான் பைஸ் போகிற மாதிரி எனக்கு இல்லை என்ட்ரிஸ். ஸோ நான் விட்டேன். சரிங்களா, டியூஸ்டே குட் டே முடிஞ்சது. தென் இப்போ வெனஸ்டே ட்ரேட் பண்ண போகிறோம். வெனஸ்டே மார்க் த ப்ரீவியஸ் டே ஐஸ் அண்ட் லோஸ். இவ்வளோ நேரம் எதுக்கு ப்ரோ மார்க் பண்ணோன்னா, இங்கே மண்டே நம்ம செலுதாக போகுது, ஏதோ ஒரு லோ வந்து ஃபஸ்ட் எடுத்தாச்சு மார்க்கெட். சரிங்களா, பட் இப்போ டியூஸ்டே போகும்போது டிஃப்ரெண்ட் திங், நியூட்ரல் டே. அது எனக்கு கன்ஃபார்மாக தேவை. ஐஸ் அண்ட் லோஸ் எப்பவுமே ப்ரீவியஸ் டேவோட ஐஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் டே ஐஸ், தென் ப்ரீவியஸ் டே லோஸ். We are going to see Wednesday 17th December. Same thing in the yes. கைஸ் அனலைசஸ் ஒரு மாதிரி பொறுமையாக தான் போகும். நான் பேக் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன ட்ரேட் செட்டப்ஸ்லாம் அங்கே ஃபெயிலியர் ஆகணும், பாஸ் ஆகணும். நமக்கு அந்த அனலைசஸ் ரொம்ப முக்கியம். சரி, இந்த மாதிரி பெரிய வீக்ஸ் வரும்போது எப்பவுமே பாடியில் ஒரு டிபி வைப்பேன், அதுக்கு அடுத்த வீக்கில் ஒரு டிபி வைப்பேன். இது ரொம்ப காமன், ஏதாவது ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது ஈஸியாக இருக்கும் நம்ம டிபிஸ் கொடுக்கறதுக்கு. ப்ரீவியஸ் டே லோ, தென் ப்ரீவியஸ் டே ஹைஸ். டியூஸ்டேஸ் தான் போக போகிறோம் நம்ம. சாரி, வெனஸ்டேஸ். டியூஸ்டேஸோட ஐஸ் அண்ட் லோஸை ஃபாலோ பண்ணிவிட்டு. ஓகே பாருங்க, 226 அப்படியே சைலண்ட்டாக இங்கே நின்றுட்டு இருக்கு. பட் வி ஆர் த 4 hour ஃபெராரி கேப். ஓகே, செல்ஸில் அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்ல கணக்கு இருந்து பாருங்க, இது என்ன மாதிரி அழகாக ஒரு லிக்விடிட்டி ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. இது வந்து 4 hourல பார்த்தாலே கிளாரிட்டியாக தெரியுது. அட் த சேம் டைம் இங்கேயும் பார்த்துடலாம், கம்பேர் பண்ணி டக்கு டக்குன்னு பார்க்கலாம். இதுலேயும் பாருங்க நல்ல லிக்விடிட்டி. ஓகே, இன்னும் சொல்ல போனால் 4 hour ஃபெராரி கேப் பர்ஃபெக்ட்லி டேப். இங்கே ப்ரீவியஸ் டே ஐயா தூக்கிட்டு 4 hour ஃபெராரி கேப் வேறு இருக்குது. அப்போ அது பக்கம் டிபி, அது நமக்கு எப்படி பார்த்தாலும் செட்டப் ப்ரீமியம், ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏ, தென் ஸ்டாண்டிங் ட்ரெண்ட் அண்ட் லிக்விடிட்டி பெண்டிங் நமக்கு டிபிக்காக. ஓகே, இதெல்லாம் தான் டிபின்னு சொல்கிறேன் நான். சரிதா, இதுதான் ரொம்ப ஈஸி. இந்த முக்கியமான 10 o'clock பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெராரி கேப்லாம் இங்கே சூப்பராக கிடச்சிருக்கும் என்ட்ரி. இந்த ஃபெராரி கேப் 15 minute லேட்டர் எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை நீங்கள் 1 minute பார்க்கணும் அவசியமே இல்லை, 15 minute அப்டேட்டட் எடுக்கலாம் இந்த செட்டப்ஸ்லாம். இந்த ட்ரேடை வச்சிங்களா, எஸ்எல் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வச்சிட்டிங்களா. இது ஃபஸ்ட் டிபி 3.6 ஆர்ஆர், இது செகண்ட் டிபி. செகண்ட் டிபி கொஞ்சம் கஷ்டம், அப்படியே 15 minute லேட்டர் எடுத்துகிட்டு போகலாம். செகண்ட் டிபி கஷ்டம்னா ரொம்ப லேட் ஆச்சு, ஹோல்ட் பண்ணியிருக்கணும் கரெக்டாக. சி, இது ஓகே தானே செட்டப்பு, இதுக்கு மேலே நமக்கு வேறு என்ன வேணும். ஆக்சுவலி இங்கே ஒரு 5 minute ஃபெராரி கேப் இருந்தது, நான் கம்மி வந்துட்டேன். இங்கேயும் பாருங்கள் லிக்விடிட்டி, ப்ரீ மார்க்கெட் என்ட்ரிஸ் இதெல்லாம் நீங்கள் ப்ரீ மார்க்கெட்லேயே என்ட்ரு ஆகிருக்கலாம் இந்த ஃபெராரி கேப்பில். அதான் 5 minute. வெயிட் செகண்ட், அதை பார்த்துரும்.
ஃபஸ்ட்டு இது சரியா, அது 855க்கு. அது ஏன் அந்த மாதிரி ஃபிக் அடிச்சுன்னு தெரியாது நமக்கு. நெக்ஸ்ட்டு கண்டினியூஷனில் இந்த இடம், அதுதான் நீங்கள் 1 மினிட்ல பார்க்க போகிறீங்க. இங்கே ப்ரோ கன்சல்டேட் ஆகுதுன்னா லோவர் டைம் ஃப்ரம் டிபி நீங்கள் ஒன்று வைக்கணும். அது ஏஷியன் லோஸ் எப்போவுமே அது இருக்கணும் கைஸ். இங்கே இருக்கு பாருங்கள், இந்த லோஸில் நான் கொஞ்சம் பாடி எங்கே அதிகமாக இருக்கோ சேர்த்த மாதிரி வச்சுப்பேன். லோவர் டைம் ஃப்ரம்ல டிபிஸ் வைக்க பாருங்க, அதான் நமக்கு அதிகமாக யூஸ் ஆகும். ஈக்குவல் 1 2 3 ஸோ அந்த ஈக்குவல் லோஸ் ஒரு டிபி, அதுக்கப்புறம் ஃபுல் டிபி நீங்கள் வைங்க, தப்பு இல்லை. அதாவது ஹையர் டைம் ஃப்ரம் டிபிஸ் எல்லாம் ப்ரீவியஸ் டே லோன்றது டேரக்ட்லி. ஓகே, லோவர் டைம் ஃப்ரம் டிபி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ணுறது 1 மினிட், நமக்கு தெரியணும் எங்கே பார்ஷியல்ஸாவது புக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபைன், இந்த இடத்துல இந்த ஃபெராலிக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து 30க்கு வந்தது, 31க்கு வந்தது. எனக்கு அப்போ ஐடியா கிடையாது என்ட்ரியா அப்படி இப்படின்னு ஒரு சின்ன யோசனை இருக்கும்ல. பட் நான் என்ன பண்ணுவேன், அந்த 1 மினிட்ல ஓப்பன் ஆன உடனே சும்மா கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன், எனிதிங் எஸ்எம்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா உடனே மார்க்கெட் ஓப்பனிங் ரேஞ்ச் எக்ஸ்பான்ஷன் கொடுக்கும். இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம் 4 ஹவர் ஃபெராலி கேப்ல மார்க்கெட் டேப் ஆயிட்டு 4 ஹவர் ஃபெராலி கேப்லேயே 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல அவ்வளோ லிக்விடிட்டி பெண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருந்தால் மார்க்கெட் செம்மையாக கொடுக்கும் என்ட்ரி. ஓகே, நம்ம அதுக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். ப்ரீ மார்க்கெட்டே சூப்பராக இருக்கும் அதெல்லாம். இங்கே பாருங்க, இதுதான் என் சைடில் இருக்கக்கூடிய எஸ்எம்டி நான் சொல்றது. இந்த 25 அந்த கேண்டில் ஸ்வீப் ஆயிடுச்சு 31ஆல. அட் த சேம் டைம் இங்கே பாருங்க, 25ல இருந்து ஐ மீன் 27 சம்திங் அந்த 5 மினிட்ஸ். ஓகே, இது நீங்கள் எஸ்எம்டி, அப்போ நீங்கள் அர்ஜென்ட்டாக இங்கே எடுத்தே ஆகணும் என்ட்ரி. நான் அகைன் சொல்கிறேன், இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அத்தனை அடி கொடுத்துருக்கு, அதனால இங்கே எனக்கு என்ட்ரி கிடைக்குது, இல்லைன்னா கஷ்டம் தான். ஐ இதெல்லாம் ஓவர் ஆர்ஆர் கைஸ், வெறும் 20 தான் ஹேண்டில் தான் எஸ்எல்ஏ. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஆர்ஆர் கிடைக்கும். மார்க்கெட்டை நீங்கள் 1% ஃபாலோ ஆச்சு. ஓகே, 7.7 ஆர்ஆர். இந்த கன்சல்டேஷன் வந்து ஆவரேஜிங் பண்ணினா ஒரு 5 ஹவர் பிடிச்சிருக்கலாம். இது ஒரு என்ட்ரி. அப்புறம் நான் எப்போ போல மேக்ரோஸ் சொல்லுவேன்ல, மேக்ரோஸ் என்ட்ரி பாருங்கன்னு. மேக்ரோஸ் நீங்கள் என்ட்ரி பார்க்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட் எப்படி முடிஞ்சது நீங்கள் பார்த்தே ஆகணும். அப்போ தான் நீங்கள் மேக்ரோஸ் என்ட்ரிக்கு ஒரு ஐடியா வர முடியும். ஃபர்ஸ்ட் 15 மினிட் எவ்வளோ தரமாக முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த டிபி இன்னும் ஹிட் ஆகலைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு 5 மினிட்ல என்ன கிடைக்குதான்னு உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். 5 மினிட்ல பாருங்க, ஒரு ஃபெராலி கேப் இருக்கு. அந்த ஃபெராலி கேப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்ல, ஸோ இது தொடர வரைக்கும். என்ன ஃபெராலி கேப் 940க்கு மேலே போனோம். அப்போ அதே மாதிரி தானே இங்கே இருக்கும் இஎஸ்லையும். $945 ஃபெராலி கேப், அது 940. 940க்கு மேலே தான் மார்க்கெட் ஸ்வீப் அடிச்சுட்டு போயிடுச்சு. யார் எப்போ போனது, 9:55 10 AM. அப்போ நீங்கள் 10 AM என்ன பண்ணணும், 15 மினிட் ஒரு அடி பாருங்க, 1 ஹவர் ஒரு அடி பாருங்க, 4 ஹவர் ஒரு அடி பாருங்க. ஓகே, 15 மினிட்ல 9:45 அப்படின்ற கேண்டலுக்கு மேலே தான் ஃபெராலி கேப் டேப் ஆக போகுது. அந்த மார்க்கெட் ரீச் பண்ணியாச்சு. அட் த சேம் டைம் நான் எனக்கு எடுத்து பார்க்குறேன், அந்த ஃபெராலி கேப்புக்கு மேலே மார்க்கெட் போகவே இல்லை, 9:45 மேலே மார்க்கெட் போகவே இல்லை. அப்போ இது பிடிஆர் எஸ்எம்டி. பிடிஆர் எஸ்எம்டினா ஒரு பேர்ல பிடிஆர் ட்ரிகர் ஆயிருக்கு, ஒரு பேர்ல பிடிஆர் ட்ரிகர் ஆகலை. ஓகேங்களா, அப்போ ட்ரிகர் ஆகாத பேர் இன்னும் ப்ராபபிலிட்டியாக தான் இருக்கும். நம்ம அப்படியும் பார்க்கலாம். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த இடத்துல 1 மினிட்ல போயிட்டு. இந்த இடத்துல வந்து பிடிஆர் டேப் ஆகலை சரிங்களா. நான் எடுத்த ட்ரேடு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா அப்டேட் பண்ணியிருப்பேன், இன்ஸ்டால் அப்டேட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக இந்த ஃபெராலி கேப்பில் எடுத்துட்டு அது எஸ்எல் ஹிட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆகிடும். பார்த்தாங்க கன்சல்டேட் ஆகிட்டு மொத்தமாக ஃபால், ஹியூஜ் என்ட்ரி அது. பட் ரீஎன்ட்ரி கொடுத்தது கைஸ், நான் தான் என்ட்ரி ட்ரெஸ் பண்ணல ஈக்குவலைஸ்னு சொல்லிட்டு. 10:06ல இருந்து 10:24 கம்பேர் பண்ணேன். இது நான் உங்களுக்கு 15 மினிட்ல கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃபைன், 10 o'clock to 10:15 ஹையராக இருந்தது. இங்கே பாருங்க, $10.15 இது 10 to 10:15. இங்கே லோவர் ஹை
கச்சிதமாக சொன்னோம்னா 10:06 நினைக்கிறேன் டைம். அதுலேருந்து 24 வரையும் நீங்கள் எடுத்து பாருங்க. லோவர் ஐ இது எடுத்துக்கோங்க. 10:06 10:24 ஹையர் ஐ. ஃபேவரட் இன்வெர்ஷன் ஃபெராலி காப்போ இல்லை ஃபெராலி காப்போ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் ஃபெராலி காப் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இதுதான் ஒரு என்ட்ரி. சூப்பர் என்ட்ரி. மேக்ரோஸ்லாம் கிடையாது. பட் என்னோட டைம் போட்டு 10:30 என்ட்ரி ஒன்று கிடைக்குதான்னு பார்ப்போம். மேக்ரோ வந்து ரொம்ப கன்சல்டேட் ஆச்சுன்னா எனக்கு மேக்ரோஸ் கன்சல்டேஷன் ஆயிடுச்சு. அதை பாருங்க, ஃபுல்லாக கன்சல்டேஷன். மேக்ரோஸ் கன்சல்டேஷன்னா எப்பவுமே 10:30 என்ட்ரி கிடைக்குதான்னு பார்ப்பேன். ஓகே, இது வரைக்கும் ஒரு 4.26 ஆர்ஆர். இன்கேஸ் இதை விட்டுட்டீங்க, ஏன்னா நான் மிஸ் பண்ணிட்டேனே. அடுத்து நான் என்ட்ரி க்ரைட்டீரியாக்காக வெயிட் பண்ணேன். என்னாச்சுன்னா இப்போ இந்த லோ இருக்குல்ல, இந்த லோ இங்கே எடுத்துட்டு இந்த ஃபேரலி கப் டேப் ஆனா நான் அந்த மாதிரி எடுக்க மாட்டேன். ஏன்னா இங்கே இருக்க ஃபேரலி திடீர்னு போயிடலாம். பட் ஆர்டர் ஃப்ளோ செம்ம சென்ட்ரெண்டு. அடுத்த ஃபெராலி கப் நான் எடுத்துருவேன். அப்புறம் போய் மேலே அடிச்சா எஸ்எல் இல்லையா ப்ரோனா எஸ்எல் தான். பட் இங்கே ஃபெராலி கப் தொட்டிருக்கு. அடுத்த ஆர்டர் ஃப்ளோ ஃபெராலி கப்ஸ் இந்த மாதிரி இருந்தால் மார்க்கெட்டுக்கான டிபி ஸ்பெண்டிங்கில் இருக்கும்போது ஷியோராக எடுப்பேன். ஓகே, வாங்க இதுல இருந்து நீங்கள் இது வரைக்கும் டிபி வச்சுட்டு உட்காந்துருக்கலாம். ஓகே, இது வந்து 3.4 ஆர். இந்த மாதிரி வரும்போது செட்டப் வேணாம் ப்ரோ பயமா இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் 2 ஆராவது புக் பண்ணுங்க, ஈஸியாக எடுத்துடலாம். சரிங்களா? இப்போ இந்த 2 ஆர் புக் பண்ணிட்டீங்கன்னா அகைன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேக்ரோஸ் வந்து ஸ்லோவாக இருந்தால் செகண்ட் மேக்ரோஸ் நல்லா இருக்கும். இப்போ செகண்ட் மேக்ரோஸ் ஸ்டார்டிங் ஆகிற டைம் பாருங்க ப்ரோ. எப்பவுமே நான் மேக்ரோஸுக்கு முன்னாடிலேருந்தே பார்ப்பேன். 5 minutes பிஃபோர்லேருந்து பார்ப்பேன். என்ட்ரிஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி மேனிபுலேஷன் நடந்து முடிஞ்சு மார்க்கெட் எக்ஸ்பான்ஷனில் இருக்காங்க, நல்லா போயிடும். நீங்கள் கன்சல்டேஷனில் இருக்குது மேக்ரோ முன்னாடினா நீங்கள் மேக்ரோ முன்னாடியே போய் என்ட்ரி எடுத்துக்கூடாது. அது மேக்ரோ வரும்போது கன்ஃபார்ம் மேனிபுலேஷன் வச்சு தான் அவங்க என்ட்ரி தரும். இது ஒரு என்ட்ரி. எவ்வளோ என்ட்ரி பார்த்தீங்களா? இது 4.5 ஆர்ஆர். இங்கே எடுத்த என்ட்ரி 3 ஆர்ஆர். இல்லை அங்கேருந்து ஃபுல்லாக பிடிச்சாலும் 4.5 ஆர்ஆர். இல்லை இங்கே ஃபர்ஸ்டே பிடிச்சினா 6 ஆர்ஆர். 1 2 3 4 என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓப்பனிங் ரேஞ்ச் 1, 10:30 சில்வர் புல்லட் 1, அடுத்தது இது இன்னொன்று, செகண்ட் மேக்ரோஸ் 1. இவ்வளோ என்ட்ரிஸ் ஒரே நாளில். அதனால தான் சொன்னேன் வெனஸ்டேஸ் வந்து சூப்பராக இருந்தது மார்க்கெட் ட்ரெண்டு. தென் ஜஸ்டே இந்த லோ போய் எடுக்கணும்ல, தனி எய்மா இருக்கும் நமக்கு. அவ்வளோ பெரிய செல் டேவை பார்த்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன், சிம்பிள் திங், டே ஹை ப்ரீவியஸ் டே லோ, அவ்வளோ நீ மார்க் பண்ணுற வேண்டியது தான். கிளியரான செட்டப். வெனஸ்டே நல்லா கவனிங்க. வெனஸ்டே லோ ஸ்வீப் பை டர்ஸ்டே. ஸ்வீப் ஆயிடுச்சு, இங்கே ஸ்வீப் ஆகலை. இது வந்து எனக்கு 9:30 முன்னாடியே தெரிஞ்சிருச்சா தெரியலையா, அதுதான் மேட்டர். 9:30 முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு எஸ்எம்பி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பைஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். பிகாஸ் சிபிஐ டேட்டா வந்து மார்க்கெட்டே மாத்திருச்சு. நம்ம எதுவும் பண்ண முடியாது. செல்லுதான் சொல்லிட்டு இருக்க முடியாது. புரியுதுங்களா? 22 அந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்க எடுத்துக்கோங்க, இங்க ஸ்வீப் ஆகல. அப்போ 14 22ன்றது ஹையர் லோ என்கியூல. இஎஸ்ல 14 22ன்றது லோவர் லோ. இட்ஸ் அன் எஸ்எம்டி. ஒன் ஆர் டைம் ஃப்ரேம். See we have the order flow 1 hour Faraday gap tap. எப்போ நியூஸ் வர அச்சு மேலே தூக்கிட்டான். மேலே முடிச்சது 8 to 9, 8:30 தான் நியூஸ் வரும். 8 to 9 ஆஸ் இதுலயும் 5 AM லோ ஸ்வெப்ட் பை 8 AM on Thursdays. இதில் பாருங்க அதே தான், 5 AM தூக்கிடுச்சு 8 AM ஆல வேற லெவலில். நெக்ஸ்ட் 15 minute ஒரு நல்ல ட்ரேட் செட்டப் இருந்தது. இதில் நானாக வச்சுருந்தேன் இந்த ஹைஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு என்னோட டிபி. இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகலைன்னா அடுத்து என்னோட டிபி வெனஸ்டே ஹைஸ். சரிங்களா? இந்த மாதிரி போனதுனால இது பைஸ் தான். நான் செல் எடுக்க தந்தாலும் அங்கே போனால் தான் எடுப்பேன், மேலே இருக்க எஃப்இஜி போனால் தான் எடுப்பேன். ஸோ ஐ வெயிட்டட் ஃபார் சி இவ்வளோ பெரிய ஃபெராரி கப்பில். அப்படி சி இல்லைனாலும் கண்டினியூஷன் என்ட்ரிஸ் நான் எஸ்எம்பி வச்ச அப்புறம் ஃபார்மேஷன் அப்புறம் எடுத்துகிட்டு தான் போகிறேன்.
அந்த சிஇ கொடுத்தது எனக்கு 945 ஆயிடுச்சு. அப்போ நியர்லி டு த மேக்ரோ தானே அது. இங்கே பாருங்க 945. இது 945 தப்பா சொல்கிறேன். இது 1215. இங்கே 945 எடுத்துக்கோங்க. 945 45 நியர்லி வந்து சிஇ கொடுக்காம போயிடுச்சு. இதெல்லாம் எஸ்எம்டியான்னு கேட்டால் நான் சும்மா எடுத்துக்கிட்டேன், இங்கே சிஇ இருக்காங்க சிஇ இல்லைன்னு. ஆனால் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஓகே ஃபைன், டிசம்பர் இந்த ட்ரேட் தான். இதை பாருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இங்கேருந்து மார்க்கெட் எம்எஸ்எஸ்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் ஓகே தான். 10 மணி ஆயிடுச்சு. 10 மணி ஆனால் ஒரு வாட்டி 4 ஆகணும், ஒரு வாட்டி 1 ஆகணும், செக் பண்ணுவோம் நான். சரிங்களா? இப்போ நான் 1 ஹவர் போகிறேன். 1 ஹவரில் பாருங்க ஃபேர்வேல்யூ கேப் இப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் நீங்களே சொல்லுங்கள். இது 25,166.50. இதோட லோ ஒரு 5 ஆண்டுக்கு கீழே எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், மாற்றி வச்சுட்டு போய் உட்காந்துட்டேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இப்படி வந்தால் நம்ம என்ட்ரி எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டேன். சிஇலாம் கண்டுக்கல. சரிங்களா? 1 ஹவர் ஃபெராலி கப் தானே மெயின். சிஇயாவது எதாவதுன்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுக்கல. ஆனால் செம செட்டப்பு வேஸ்டாக தான் போச்சு. 10 o'clock கேண்டில் பார்க்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபெராலி கப் தொட்டுது. அது 12 o'clock. அது கிடையாது, நான் சொல்றது 10 o'clock. இவனும் 1 ஹவர் ஃபெராலி கப் உள்ள வரல. இஎஸ்ஓ எனக்கு அதான் ஒன்றும் புரியல. பிடிஆர்எஸ்எம்டியும் காணும், எதுவும் காணும், ட்ரேடும் எதுவுமே புரியல. புரியல மீன்ஸ் பை தான், அது கன்ஃபார்ம். 1 ஹவர் ஃபெராலி கப் டேப் ஆகாம நான் எப்படி பை எடுக்கிறது? நிறைய வாட்டி வந்து ரெசன் வாங்கியிருக்கேன். 15 மினிட்டுக்கு மேலே போயிட்டு 1 மினிட்ல மட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது 1 ஹவர்லாம் டேப் ஆகும், 4 ஹவர்லாம் டேப் ஆகாம வெறும் லோ டைஃப்னை பார்த்து எடுக்கும் போதெல்லாம் காலியாக இருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இங்கே ஆர்டர் ஃப்ளோ மூலியமா எல்லா விதமான 1 மினிட் டைம் ஃப்ரேம்ஸும் ஃபில்ட் ஆயிடுச்சு. இந்த எஃபிஜியுமே ஃபில்டு தெரிஞ்சுங்களா? இங்க இருக்க எஃபிஜியுமே ஃபில் ஆயிருக்கு இதால. பட் அந்த நேரத்தில் அது தோணலை. 1 ஹவர் ஃபில் ஆகணும், 1 ஹவர் ஃபில் ஆகும், நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. அப்போனா இதுதான் என்னோட எஸ்எல். இந்த ஃபேராலிக்கு அப்புறம் நான் என்ட்ரி எடுப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த ஐஎஃப்ஹெச்சில் என்ட்ரி எடுப்பேன். எதை எடுத்தாலும் இதுதான் என்னோட எஸ்எல். என் எஸ்எல் வச்சாதான் 1 ஹவர் ஃபேராலிக்கா பைஸே வந்து டேப் ஆகும் போது நான் எப்படி என்ட்ரி அங்கே கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டு உட்கார முடியும்? இதுதான் ரீசன் மார்க்கெட்டில் வந்து என்ட்ரிஸ் மிஸ் ஆனதுக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஐஎஃப்ஹெச் வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். எஃப்இஜிஸ் ஜஸ்ட் இது வரைக்கும் பாருங்க, 1:8 கொஞ்சம் தூரம் 1:2 வந்துட போகுது, அது ப்ராப்ளம் இல்லை. பட் என்ட்ரி கிடையாது. இதெல்லாம் வந்து லைவ்ல புரியணும் கைஸ், அதான் மேட்டர். சரி அப்படி இல்லைன்னா கூட வேற என்ன பண்ணிருக்கலாம், நார்மல் என்ட்ரியா இருந்தா நான் மிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், அங்க ஸ்ட்ரக்சர் கன்சல்டேட் ஆகிட்டு பாடி க்ளோஸ் வச்சிருச்சுல, உடனே அப்படியே அக்ரெசிவா அடிச்சிருவேன் இங்கேயே என்ட்ரியை இங்கே டீ வச்சிருவேன். ஆனால் அப்போ நான் எடுக்காம காரணம் இல்லை 1 ஹவர் போயிடும் போல, ஏன்னா அது ஈக்குவல்லோ தெரியுதா, ஃபுல்லாக ஈக்குவல்லோ. ஸோ இப்படி யோசிச்சியா நீ டிவி இது என்ட்ரி கிடையாது. வாட் டிபி டைச் டஸ்ட் இஸ் குட் டே தான், பட் நாட் என்ட்ரி. டச் இட். தேர்ஸ்டே தான் நடந்தது. எஸ்லையும் அதே தான். கோயிங் டு சி ஃப்ரைடே. ஃப்ரைடே பைஸ் கண்டினியூஷன்ஸ் மார்க்கெட். நான் கூட செல் ஆகும் தான் பார்த்தேன், பட் பைஸ் தான் கண்டினியூஷன்ஸ்லாம் இருந்தது. சி இது ஜஸ்டேவா, இன்னும் வெனஸ்டே ஆகி எடுக்கலையா? அடுத்தது இது வந்து மார்க் பண்ணிப்போம், ஏன்னா பையில் போகிறதுனால. அது எப்படி ப்ரோ பை சொல்கிறீங்க ஃப்ரைடேனா? மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 8 to 9 கேண்டில் வரைக்குமே பைஸில் தான் இருந்தது. தான் டிபி ஃப்ரைடேக்கு. சி ஆமாம், எக்ஸாம்பிள் இருக்குது அதில். 4 ஹவர் படி பாருங்க, இந்த ஃபெராலிக்கு அப்படி ஆனாலும் டேப் பண்ணல. பட் இதை நீங்கள் பாருங்க, கொஞ்சம் 2 to 6 தானே, அப்போ இது 4 ஹவர் ஃபெராலிக்கு அப் தானே, சமன்றியா? நானே சொல்லிக்கூடாது, பட் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஒரே நிமிஷம் பாருங்க, இது வந்து 2 AM ஸ்வீப் வந்துச்சு 6 AM. ஆனால் இங்கே ஃபேராலிக்கு அப்பே கிடையாது, எதுவும் பண்ண முடியாது. அப்போ 2 AM நீங்கள் ஸ்வீப்பே பண்ணல, அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். இங்கே 2 AM லோ தாண்டா தான் ஃபெராலிக்கு அப்போ 6 AM வழி விட்டுது. இங்கே தான் இல்லையே. அப்போ 2ல வந்து இது மேலே தான். ஓகே, ஒன்றா சொல்ல போகலாம். நீ பாருங்க, ஒன்றா சொல்ல போயிட்டு ஸ்ட்ரக்சர் படி பார்க்க போகிறோம் நம்ம. ஆர்டர் ஃப்ளோ இங்கே ஸ்வீப் வச்சது அது ஓகே, பட் இந்த ஃபேராலிக்கா ட்ரிக்கரே ஆகல கைஸ், கிளியர். பட் இங்கே பாருங்க, 1 hour டைம் ஃப்ரேம்,
இன் இஎஸ் ஃபேர் வேல்யூ கேப் ட்ரிகர்டு. பக்காவா? இதில் ட்ரிகர் ஆகல. என்கியூ நாட் ட்ரிகர், இஎஸ் ட்ரிகர். அப்போ பீரியட் எஸ்எம்டி என்கியூவில் ஹையர் லோட போயிட்டு இருக்கும். இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, லோ பாருங்க, இது 1 AM. ஓகே, ப்ரீவியஸா 22 அந்த லோஸ் எல்லாமே ஸ்டாண்டிங் லிக்விடிட்டியா இருந்தும் அது ஸ்வீப் பண்ணல. பட் இஎஸ்ல கம்பேரிட்டிவ்லி இந்த 1 AM என்ற கேண்டில் ப்ரீவியஸா இருக்க 22 லோலாம் ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஓகே, நீங்க இப்போ இங்க என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இதுல இருந்து இப்படி பார்ப்பீங்க, எஸ்எம்டியா பார்த்துட்டு இந்த ஃபேராலிகா பற்றி மார்க் பண்ணிடலாம் ஈஸி. இதில் எடுத்து பாருங்க, ஃபேராலிகா அப்படி நீங்கள் மார்க் பண்ணலாம், எஸ்எம்டி ஹையர் லோ. அப்போ செட்டப் தானே பக்காவாக காமிக்குது இல்லை? இந்த மாதிரி 1 ஹவர்ல முன்னாடியே ப்ரீ மார்க்கெட் முன்னாடியே கிடச்சிச்சுன்னா 5 மினிட்ல போய் செட்டப் பாருங்க, கன்ஃபார்ம் நல்லா இருக்கும். டைம் டைம் அலைன்மெண்ட் வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? எஸ்எம்டி ஏஎம்டி தான் இது. ஏஎம்டி மேனிபுலேஷன் எஸ்எம்டி எல்லாமே இன்டர்ரிலேட்டட் தான், கிளாரிட்டியா இருக்கு. சரிங்களா? இதில் இந்த ஹையர் தானோடனே எம்எஸ்எஸ் மார்க்கெட்டு ஒரு வால்யூம் முன்னாடியே கொடுத்துருச்சு ஓப்பன் ஆகுது முன்னாடியே. ஸோ நீங்கள் தாராளமாக இங்கே என்ட்ரி எடுக்கலாம். 925 ப்ரீ மார்க்கெட் என்ட்ரிஸ் இது. எடுத்துட்டு வெனஸ்டே சைஸ் தான் நம்ம டார்கெட். எஸ்எல் எங்க ப்ரோ? இங்கேயே வைக்கலாமா? அங்கேயே வச்சா செம்ம ஆறார் தான். பட் எனக்கு அது நம்பிக்கை இல்லை. இவ்வளோ தூரம் வந்தவன் கீழே அடிச்சிட மாட்டானா? ஸோ நான் சேஃப்டி எஸ்எல் 20 ஹேண்டில்லேருந்து எனக்கு இன்னும் 20 ஹேண்டில் எக்ஸ்ட்ரா தான். 5 ஹவர் ட்ரேட்னா எனக்கு 2.5 ஹவர் ட்ரேட் தான் கிடைக்கும். அது எதுவும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நாங்கள் எஸ்எல் வைக்கிறோன்னா எனக்கு அங்கே வந்து 9 ஹவர் காமிக்கும் இப்போ. பட் நம்மளுக்கு எஸ்எல் அடிக்காமல் டிபி போகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஃபஸ்ட்டு டிபியா? செகண்ட் டிபி இந்த ஐஸ், அதெல்லாம் கொஞ்சம் வேலைக்கு ஆகாது. அவன் போகிற வரைக்கும் பிடிக்க வேண்டியது தான். என்ன அப்படியே அதிகபட்சம் 7 ஹவர் போகிறான், அதெல்லாம் கிடையாது. இங்கே 4.5 ஹவர் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் 6 ஹவர் போச்சா 5 ஹவர் இல்லை, இதுலேயே வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ப்ரீ மார்க்கெட் என்ட்ரிஸ் இல்லை ப்ரோ, எனக்கு ஆஃப்டர் மார்க்கெட் என்ட்ரிஸ் தான் ப்ரோ வேணும். ப்ரீ மார்க்கெட்லாம் எடுக்க மாட்டேன். 9:30 ஓப்பன் ஆச்சு. நிறைய பேர் இந்த 9:30 ஒரே ஒரு கேண்டில் பார்த்து அப்படியே இங்கே அடிப்பாங்க என்ட்ரி. ஆனால் எனக்கு தைரியம் கிடையாது. ஓகே, ஈவன் இங்கேயுமே எடுக்க மாட்டேன். நான் என்ன பண்ணிருப்பேன், இங்கே என்ட்ரி செட் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன், வரவே இல்லை. ஆட்டோ ஃப்ளோ படி இங்கே எடுத்துருவேன். இதுதான் தாராளமாக எடுப்பேன். இந்த மாதிரி நிறைய லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் சினாரியோஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்ன தான் பேக் டெஸ்ட் பண்ணாலும் அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் சினாரியோஸ் தான் கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அந்த பேக் டெஸ்ட் வந்து இந்த மாதிரி நிறைய வாட்டி நீ பார்த்துருக்க மண்டேல வந்து ஏற்றிக்கும். வேற ஒன்றும் கிடையாது. அப்சல்யூட் 3 ஹவர் காமிக்கிறேன், ஈஸியாக அங்கே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் 2 ஹவரோ 3 ஹவரோ ஈஸியாக பண்ணியிருக்கலாம். தட்ஸ் இட். ஒன்று ப்ரீ மார்க்கெட்டில் எடுத்துருக்கணும், அப்படி இல்லை ஆஃப்டர் த மார்க்கெட்டில் ஈஸியான ஒரு ட்ரேட். அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் கிடையாது செகண்ட் மேக்ரோஸ் வரைக்கும்லாம். அப்படி இருந்தாலும் நீங்கள் எடுப்பீங்களான்னு கேட்டால் கிடையாது. பிகாஸ் 19th December இஸ் த லாஸ்ட் ட்ரேடிங் டே ஃபார் மீ. அதுக்கப்புறம் நான் ட்ரேட் பண்ண போகிறதில்ல. அன்டில் ஒரு ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் கூட நம்ம லீவ் போட்டுடலாம். ஒரு 2 வீக்ஸ்க்கு நோ ட்ரேடிங். ஓகே, ஸோ கிரேட் என்ட்ரிஸ் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே எல்லா நேரமும் மார்க்கெட் நம்ம நினச்ச டேரக்ஷன்ஸில் பர்ஃபெக்டாக போயிட்டு இருந்தது ஃபண்டமெண்டல் அனலைசஸோட சேர்த்து. தேர்ஸ்டேஸில் மட்டும்தான் என்ட்ரி கிடைக்கல. அது 1 ஹவர் ஃபேரலிக்கு அப்போ வந்து டேப் ஆகணும். பட் ஃப்ரைடே பைஸ் ஓகே, வெனஸ்டே சேல்ஸும் மண்டே சேல்ஸும் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். டியூஸ்டேவாவது ஒரு என்ட்ரி தான் உங்களுக்கு கிடைச்சிது. பட் வெனஸ்டேவும் மண்டேவும் நிறைய செல் ஆப்பர்ச்சுனிட்டி அகெயின் அண்ட் அகெயின் இருந்துகிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ரேஞ்சில் இருந்தே செல் ஆச்சு. அதுக்கான ரீசன் மண்டே அண்ட் வெனஸ்டே மார்க்கெட் இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் 4 ஹவர் PDRS அண்ட் லீக் கீழே வந்து ஈக்குவல் லோ ஸ்பெண்டிங்ல இருந்தது. ஓகே, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சூப்பராக தான் இருக்கும். ஓப்பனிங் ரேஞ்சே உங்களுக்கு ப்ரீமியம் தானே ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் ப்ரீமியம் வந்துட்டு லைட்டாக ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து அகைன் கண்டினியூஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகல, மொத்தமாக டோட்டலாக ப்ரீமியம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரீ மார்க்கெட்லேருந்து எவ்வளோ பார்க்கலாம். இல்லையா, ஓப்பனிங் ரேஞ்ச் அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்குள்ள கூட என்ட்ரி கிடைக்கலாம். பட் ஆஸ் எ பிகினர்ஸ் நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் என்ட்ரி போனாலும் பரவாயில்ல, மேக்ரோல எடுங்க ப்ரோ. நான் 5 நாள் பார்த்தேன், ஒரு நாள் எனக்கு செம என்ட்ரி நான் விட்டுட்டேன் ப்ரோ. நீ சொன்ன அப்படி கிடையாது. ஓவராலாக ப்ராபபிலிட்டி பார்க்கணும். ஒரு குவார்டர் ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க. அதில் 15 மினிட்ல என்ட்ரி போனால் கூட போட்டோம். ஓகே, நீங்கள் என்ட்ரி போகிறத தான் பார்க்குறீங்க. ஃப்ரஸ்ட்ரேஷனால நீங்கள் அங்கே வந்து அக்கௌண்ட்டே ப்ளோ பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் 15 மினிட்ல மார்க்கெட் உங்களுக்கு புரியலன்னா. எப்பெல்லாம் தெரியுமா ஃபர்ஸ்ட் 15 மினிட் எக்ஸ்பான்ஷன் மார்க்கெட் ஒர்க் அவுட் ஆகும்? இப்போ நம்ம பார்த்தோம் பாருங்க சினாரியோஸ். ஆப்போசிங் சைடில் வந்து நம்ம மார்க்கெட்டு திரும்பறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம செல் எடுக்கும் போது. ஏன்னா ஃபுல்லாக பை சைட் லிக்விடிட்டிஸ் அவ்வளோ இருக்கு.
சாரி செல் சைட் லிக்விடிட்டிஸ். ப்ரீவியஸாக பை ஆன மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ஒஸ்ட்டாக இருந்தது, ஈக்குவல் லோஸா. அப்போ நான் ப்ரீமியம்ல இருந்து மார்க்கெட்டை பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் 15 மினிட் எக்ஸ்பான்ஷன் தான் ஆகும் எனக்கு செல்லில். அந்த மாதிரி சினாரியோஸ் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகவே தான் புரியுது அந்த 15 மினிட் சினாரியோஸ் நல்லா இருக்கும்னு. கன்சல்டேஷன் 15 மினிட் சினாரியோஸ் நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியாது, சைலண்டாக தான் இருக்கணும். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் டியூஸ்டே மார்க்கெட் எடுத்து பாருங்க. அது ஒன்றும் பெருசாக ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்தெல்லாம் ஃபாலோ ஆகிற மாதிரிலாம் இருக்காது, பார்க்கறதுக்கு நார்மலாக தான் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்கும். டியூஸ்டே யா இன்னைக்கு தானே அது ஐடிஎம் கேஷ், நம்ம கரெக்டாக டைம் போட்டுருவோம். ஏன் டியூஸ்டே மார்க்கெட் இங்கே என்ன ஆச்சு, 9:30 ஸ்டார்ட் ஆச்சு. மேலே போயிட்டு டக்கு டக்கு டக்குன்னு இந்த லெஃப்ட் சைடை பிடிச்சி ஐஎஃப்எஸை பிடிச்சி செல் வச்சவன் கொஞ்சம் தூரம் வந்திருக்கும். க்ளோஸ் பண்ணிருக்கலாம், இல்லையா டக்குனு பை போட்டிருப்போம், அவனு எஸ்எல் அடிச்சிருக்கும். திருப்பி இங்கே வந்து மேலே போனோடனே மார்க்கெட் இந்த பை ஃபீச்சர் பை போட்டிருப்போம், அவனு எஸ்எல் அடிச்சிருக்கும். இங்கே செல் போட்டு தப்பிச்சிருப்போம். இப்போ சீக்கிரம் ஸ்ட்ரைக் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி இருக்கும்போது? ஸோ அதனால தான் வேண்டாம். ஹையர் டைம் ஃப்ரேம்ஸோட கிளாரிட்டியாக இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் 15 மினிட்டோ இல்லை ப்ரீ மார்க்கெட்டோ ஒர்க் அவுட் ஆகும். ஹையர் டைம் ஃப்ரேமோட கிளாரிட்டியாக இருந்தால் ப்ரீ மார்க்கெட் ஒர்க் அவுட் ஆகும்னா உங்களுக்கு பிஃபோராக மேனிபுலேஷன் மார்க்கெட் நடத்திருக்கணும், இல்லைன்னா அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ஒரு டிஃபரன்சியேஷன் பண்ற நம்ம மெச்சூரிட்டியோட நாலேஜோ வரதுக்கு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆனால் தான் நீங்கள் பண்ண முடியும் கைஸ், முன்னாடியே வராது. அதனால தான் நான் வெயிட் பண்ணுங்க, பொறுமையாக 15 மினிட்ஸ்லாம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் மேக்ரோஸில் ட்ரை பண்ணுங்க. 9:45 ட்ரை பண்ண ஆரம்பிங்க 10:10 அதுக்குள்ள டிலே இல்லை 10:10 10:30 ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லை செகண்ட் மேக்ஸ் ட்ரை பண்ணுங்க. பார்ட் பை பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க உங்கள் செஷன்ஸை, கிளியராக புரியும் மார்க்கெட். ஓகே, ஸ்டே சேஃப், ட்ரேட் பண்ணாதீங்க. முக்கியமாக இன்ஆக்டிவிட்டி ரூல் இருக்குது நம்ம ஃபண்டிங் ஃபியூச்சர்ஸில் இருக்கவங்களுக்குலாம். இந்த 10 டேஸ் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுனால அக்கௌண்ட் ப்ளோ ஆகும், மறந்துடாதீங்க. அதாவது ப்ளோ பண்ணுறாதீங்க, மறந்து ஒரு ட்ரேடாவது எடுங்க. ஒரே ஒரு எம்என்கியூ இல்லை யூரோ, அதாவது 6 போட்டிங்கன்னா யூரோ வரும்ல, அந்த யூரோ ஃபியூச்சர்ஸில் போயாவது ஒரு மைக்ரோ கான்ட்ராக்டாவது போட்டு அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக வச்சுக்கோங்க. ப்ளீச் பண்ணிடாம. இன்ஆக்டிவிட்டி ரூல் இருக்குல்ல, 7 டேஸ்க்குள்ள ட்ரேட் இருக்கணும்னு. தட்ஸ் இட். ஓகே, குட் எண்ட் ஃபார் த 2025. ஸ்டே ஸ்ட்ராங். அன்ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் இருந்தீங்கன்னா நிச்சயமாக ப்ராஃபிட்டபிளாக மாறுவீங்க. 2026 இன்னும் எஃபோர்ட்ஸ் போடுங்க. ரைட் வேல நீங்கள் போயிட்டு இருக்கீங்களா அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். எஃபோர்ட்ஸை வந்து சும்மா போடுறது விஷயம் இல்லை, நம்ம கரெக்டான பாத்தில் தான் போடணுமான்றதை பார்க்கணும். அது என்ன டவுட்ஸ் இருக்குது, ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது, உங்களுக்கு புரியலையா, ஜஸ்ட் டெக்ஸ்ட் மீ, இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட டெக்ஸ்ட் நிச்சயமாக ரிப்ளை பண்ணுவேன். தென் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் அதிகமாக அக்கௌண்ட் எடுத்து ஸ்கேல் பண்ணி ஆகணும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய பிளானை ஃபாலோ பண்ணாமல் ஓவராக ஸ்கேல் அப் பண்ணி திருப்பி மைண்ட் செட்டை வந்து ப்ளோ பண்ணுறாதீங்க. அக்கௌண்ட்டை ப்ளோ பண்ணுறது மேட்டர் இல்லை, மைண்ட் செட் ப்ளோ ஆகக்கூடாது. ஓகே, ஸோ ஹேண்டில் த சிஸ்டம் வித் த ரிஸ்க். தேங்க்யூ.